அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எக்ஸலில் பார்க்க போகிறது புதிய 5 ஃபங்க்ஷன்ஸ்கள், அதாவது ஹெச் ஸ்டாக், பி ஸ்டாக், ரெப் ரோஸ், ரெப் காலம்ஸ் மெத்தடு, டேக் என்ற இந்த 5 ஃபங்க்ஷன்ஸ்கள். ஓகே, இந்த 5 ஃபங்க்ஷன்ஸ்களையும் உதாரணமாக நாங்கள் பார்க்க வேணும்னு சொன்னால் ஹெச் ஸ்டாக்கை நாங்கள் என்னத்துக்கு பாவிக்கலாம். உதாரணமாக எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால், குறிப்பிட்ட இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒவ்வொரு 2 சீட்டுகளில் இருக்கிற டேட்டாவை ஹாரிசான்டல் ஆர்டரில் எனக்கு கொண்டு வர வேணும். அதாவது இப்போ உதாரணம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், எனக்கு இங்கே டேட்டா இவ்வாறு காணப்படுது. என்ஐசி என்ற குறிப்பிட்ட இந்த சீட்டில் பேர் என்ற காலமுக்கு கீழே குறிப்பிட்ட முழு பேர்களும், அதே போல் ஜென்ரல் எக்ஸசைஸ் என்ற இன்னொரு சீட்டில் குறிப்பிட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான பாடங்களோட மார்க்ஸுகளும் தரப்பட்டிருக்குது. ஸோ அப்போ இந்த 2 இடத்துல இருக்கிற டேட்டாவை எனக்கு ஹாரிசான்டல் ஒழுங்கில் இன்னும் ஒரு சீட்டில் நான் ஒரே ஃபங்க்ஷனில் எடுக்க வேணும்னு சொன்னால், அதுக்கு இலகுவாக நீங்கள் இந்த ஹெச் ஸ்டக் என்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். ஸோ இதுக்கு ஈக்குவல் ஹெச் ஸ்டக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதில் சிண்டெக்ஸை பார்க்க ஆட்டோமேட்டிக்காக விளங்கும். அரே 1 அரே 2 அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இதில் அரே 1 என்னென்னு சொன்னால், முதலாவதாக நீங்கள் எடுக்க போகிற டேட்டா ஃபர்ஸ்ட் காலமுக்குள்ளே அல்லது ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குள்ளே. ஸோ இப்போ என்ஐசியில் இருக்குதுன்னு சொன்னால், என்ஐசி என்ற சீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட அந்த டேட்டா இருக்கிற ஏரியா ஃபர்ஸ்ட் ரேஞ்சாக தெரிவு செய்து கொடுத்துட்டு கமா வச்சிங்கன்னா செகண்ட் அரே நீங்கள் தெரிவு செய்யலாம். ஸோ செகண்டாக ஜென்ரல் எக்ஸசைஸ் என்ற குறிப்பிட்ட இந்த சீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட அந்த ஏரியாவை ஒன்றுக்கு மேற்பட்ட கோலம் இருக்குதா இல்லை ஒரு குறிப்பிட்ட கோலமா என்று சொல்லி குறிப்பிட்ட அந்த ஏரியாவை தெரிவு செய்துட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கண்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே குறிப்பிட்ட நீங்கள் கொடுத்த டேட்டா இந்த ஹாரிசான்டல் ஆர்டரில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல தான் இந்த பி ஸ்டாக் என்னென்னு சொன்னால் வேர்டிக்கலாக. இப்போ உதாரணமாக ஒவ்வொரு கொலமுகளுக்குள்ள அல்லது ஒவ்வொரு இடங்களில் இருக்கிற டேட்டாவை ஒன்றன் கீழ் ஒன்றாக ஒரு கொலமுக்குள்ளே கொண்டு வர வேணும்னு சொன்னால், அதாவது வேர்டிக்கல் ஆர்டரில் கொண்டு வர வேணும்னு சொன்னால், அதுக்கு நீங்கள் இந்த பி ஸ்டாக் என்ற குறிப்பிட்ட ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். இப்போ இதுக்கு ஈக்குவல் பி ஸ்டாக் அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால், அதே போல் சேம் சிண்டெக்ஸ் அரே 1 அரே 2 சொல்லி. ஸோ உதாரணமாக நான் சீட் எம்எஸ் சீட் 1ல் இருக்கிற கிளாஸ் ஸ்டூடெண்ட், அதாவது கிளாஸ் ஏக்குரிய இந்த குறிப்பிட்ட டைட்டிலோட நேமை நான் எடுக்கிறேன். திரும்ப கமா வச்சேன்னு சொன்னால் எனக்கு திரும்ப அரே 2 கேட்கும். ஸோ அரே 2 எதுவாக இருக்க போதுன்னு சொன்னால், எக்ஸசைஸ்ன்றதுக்குள்ளே இருக்கிற கிளாஸ் பின்ற நேமாக இருக்க போகுது. ஸோ அந்த டைட்டிலோட நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட் நேமை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணி விட்டேன்ட்டு சொன்னால், இப்போ நான் அங்கேருந்து கொண்டு டேட்டாவை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே கிளாஸ் ஏ என்ற டைட்டிலுக்கு கீழே அதே போல் கிளாஸ் பி என்ற டைட்டிலுக்கு கீழே தரும். இப்போ உங்களுக்கு கிளாஸ் ஏபி என்ற டைட்டில் தேவையில்லைண்டா அங்கே நாங்கள் தெரிவு செய்யாமல் விட்டோம்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த டைட்டில் இங்கே வராது. ஓகே, அடுத்து நாங்கள் ரெப் ரோஸ் என்ற ஃபங்க்ஷனை பார்ப்போம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் பாவிக்கலாம். உதாரணமாக குறிப்பிட்ட ஒவ்வொரு கொலம்ஸ்களுக்குள்ளே இருக்கிற டேட்டா ஒரே கொலமுக்குள்ளே ஒவ்வொரு ரோஸுக்கு ரெப் பண்ண வேணும்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் பாவிக்கலாம். உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இந்த எஃப்இ என்ற குறிப்பிட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைட்டில் ஒரு கொலமுக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட் நேம் ஒரு கொலமுக்குள்ளேயும் அதே போல் லாஸ்ட் நேம் இன்னும் ஒரு கொலமுக்குள்ளேயும் இருக்கிறது. ஸோ இவ்வாறு 3 கொலமுக்குள்ளேயும் இருக்கிற டேட்டா எனக்கு குறிப்பிட்ட ஒரே கொலமுக்குள்ள 3 ரோஸில் தேவை அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் எப்படி ட்ராக் பண்ணுறது. ஸோ அதுக்கு குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன் இலகுவாக இருக்கும். ஈக்குவல் ரெப் ரோஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சிண்டெக்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வெக்டர் ரெப் ரோஸ் மெத்தட் பேட் வித் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வெக்டர் என்ற குறிப்பிட்ட இந்த செக்ஷன் தான் நீங்கள் உங்களோட டேட்டா இருக்கிற ஏரியாவை தெரிவு செய்து கொடுக்கறதுக்கு பயன்படுத்துறது. உதாரணமாக இப்போ டைட்டில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் குறிப்பிட்ட ஒவ்வொரு கொலமுக்குள்ள இருக்கிற டேட்டாவை தெரிவு செய்கிறீங்க. கமா வச்சிங்கன்னு சொன்னால் ரெப் கவுண்டை கேட்கும். ஸோ இதில் இந்த ரெப் கவுண்டர் என்னன்னு சொன்னால், இப்போ எத்தனை கொலமால நீங்கள் ரெப் பண்ண போகிறீங்க, 3 கொலம் தெரிவு செய்திருக்கீங்க. ஒவ்வொன்றா நீங்கள் ரெப் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நம்பர் 1. இப்போ 2 நீங்கள் ரெப் பண்ண போகிறீங்கன்னா நம்பர் 2. அதே போல் இப்போ 10 கொலம் தெரிவு செஞ்சுருக்கீங்க அல்லது 15 கொலம் தெரிவு செய்திருக்கீங்க. 3 கொலமாக நீங்கள் உடைக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதில் 3 கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நான் நம்பர் 1 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே விடையை தரும். ஸோ இப்போ ஒவ்வொரு கொலமைக்குள்ளேயும் இருக்கிற டேட்டாவை ஒவ்வொரு ரோவுக்குள்ளேயும் எனக்கு ரெப் பண்ணி தந்திருக்குது. இதே மாதிரி தான் அடுத்தது ரெப் காலம்ஸ்ன்றது. இப்போ ஒவ்வொரு ரோஸுக்குள்ளே இருக்கிற டேட்டா ஒவ்வொரு காலமுக்குள்ளே எடுக்கிறதுக்கு உதாரணமாக
இங்கே 3 ட்ரோஸில் காணப்படுது டேட்டா. நான் வந்து இப்போ எனக்கு 3 கொலமுக்குள்ளேயும் தேவை. ஸோ அதுக்கு வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் ரெப் கொலம்ஸ்ன்ற குறிப்பிட்ட அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இதில் டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வெக்டருக்கும் குறிப்பிட்ட ஏரியாவை தெரிவு செய்து கொடுத்துட்டு கமா வச்சிங்கன்னு சொன்னால் ரெப் கவுண்ட். ஸோ ரெப் கவுண்ட் வந்து 1 சொன்னால் 1 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த ரெப் காலம்ஸுன்ற செயற்பாடு. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரெப் ரோஸ் மற்றது ரெப் காலம்ஸ்ன்றது ஒவ்வாறான வேலைகளுக்கு எக்ஸலில் பாவிக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். குறிப்பிட்ட இந்த எக்ஸசைஸ் அல்லது குறிப்பிட்ட இந்த டியூட்டோரியலில் பார்த்த விடயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்குன்னு சொல்லி, அப்படி விளங்கலைன்னு சொன்னால் Comtachers என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் காணப்படுற கமெண்ட் செக்ஷன் ஊடாக நீங்கள் உங்களுக்கு தேவையான கேள்விகளை கேட்டு அனுப்பலாம். மற்றது மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் காணப்படுற பெல் பட்டனை அழுத்தி வைங்க. நான் அடுத்த வெளியிட போகிற டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு இலகுவாக நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இந்த சேனலை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.